போயிடுச்சு. ஓகே, அடிச்ச அடியில் ஒய்ஃப் கிட்ட கூட வாங்கியிருக்க மாட்டேன் அந்த மாதிரி அடி. சாப்பிட்ட 2 இட்லி வடலாம் வெளியே வந்துருச்சு. ஹே கைஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ரைட் போக போகிறோம், ஒகேனக்கல். இது வந்து லக்ஸரி பிளான் கிடையாது, பியூர் பட்ஜெட் ட்ராவல். ஹெல்மெட் இருக்குது, பைக் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ ஆன். ஃப்ரெண்ட்ஸ், சோஃபார் வந்து ரைடு வந்து ரொம்ப சூப்பர். ஆனால் ஒகேனக்கல் வந்து இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ் போகணும். சில பேர் சொல்லுவாங்க ஒகேனக்கல் வந்து அமேசிங், அப்புறம் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. பட் ரியல் ட்ரூத் நம்ம அங்கே போய் தான் பார்க்க போகிறோம், அது உண்மையிலேயே எப்படி இருந்ததுன்னு சொல்லி. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ், கோரக்கல் ரைடு, ஃபிஷ் ஃப்ரை, இதெல்லாம் வந்து ஹைப்பா இல்லை எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து வின்ஸ்ன்ட்டு. பட் எனக்கு வந்து ஜேர்னி தான் வின்ஸு. என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பற்றி இந்த பைக்கு தான். இது வந்து ரொம்ப ஸ்மூத் ரைடு அண்ட் லாங் ரைடுக்கு இவர் தான் என்னோட கம்பேனியன். ஆக்சுவலாக நான் ஸ்லோவாக ஓட்டும்போது ஒரு பறக்கிற குதிரையில் போகிற மாதிரி இருக்கும், ஃபாஸ்ட்டாக போனால் ஒரு லோ கிரவுண்ட் ஃபால்கன் பேர்டில் பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வித்தவுட் இந்த பைக்கு வந்து நான் லாங் ரைடு வந்து என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, இங்கே வந்து நான் வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து வண்டியை வந்து ரெஸ்ட்டு போடலான்னு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து செஞ்சி ஃபோர்ட் போகும்போது பைக்கில் சென்சாரில் இஷ்யூ வந்துருச்சு, ரொம்ப லாங் ரைட் போனதில். அதில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து 500 மீட்டர் போகுது, அதுக்கப்புறம் அப்படியே நின்றுடுது, மறுபடியும் 500 மீட்டருக்கு ஸ்டார்ட் ஆகி போகுது, நின்றுடுது. இந்த மாதிரி செஞ்சிலேருந்து கேளம்பாக்கம் வரைக்கும் நான் அப்படி தான் வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சென்சார் ரெடி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இது வந்து லாங் ரைடு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே நாளில் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறதில்ல. ஸோ அங்கே போய் ஒகேனக்கல்லில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேக்கு தான் நான் வந்து ரிட்டர்ன் வர மாதிரி. ஸோ நான் வந்து ரொம்ப காமன் கம்போஸ்ட்டு, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இந்த ட்ரிப்பை நான் என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் நாளைக்கு வந்து எனக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இட் வில் பி ஒன் ஆஃப் மை அன்ஃபர்கெட்டபிள் ட்ராவலாக இருக்கும் இது. In 300 meters, slight left onto Dharmapuri, Hogenakkal Road, Sigralahalli H. Hogenakkal Road. Hey guys, நாங்கள் வந்து ஒகேனக்கல் வந்து சேஃபாக ஆஃப்டர் லாங் ரைடு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த பிளேஸ் இட் செல்ஃப் அமேசிங். ஆனால் ரியல் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரிவ்யூ, கோரக்கல் ரைடு, ஹேங்கிங் பிரிட்ஜ், வாட்டர் ஃபால்ஸ், இது எல்லாமே நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எங்க இருக்கு? எவ்வளவு சொல்றீங்க? போயிட்டு வந்துடுறோம்.
இது வந்து டபுள் பெட்னா. இது எவ்வளோ அது எவ்வளோண்ணா? அதாவதுக்கா நாங்கள் ரூம் விடுறது உண்மையாக சொல்ல போனால் அந்த ரூமே 1000 ரூபாய். நைட் ஆண்டுனா காலையில் வந்துட்டு சும்மா ஏதாவது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சுற்றி பார்த்துட்டு தங்குறாங்க பார்த்தியா, அவங்களுக்கு 800 ரூபாய்க்கு விடுறோம். நைட்டு தங்கினாவே 1500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த ரூமு 2000 ரூபா கொடுக்கும். ஏசி போட்டால் நான் ஏசிட்டு 1500 ரூபா. நீங்கள் அதுவே எடுத்துக்காங்க 1000 ரூபாய் கொடுங்க. நாளைக்கு எவ்வளோ எடுத்து போகிறீங்க? நாங்கள் 6 o'clock கிளம்பிடுவோம். கம்மியாக தான் கொடுக்கணும். 800 இல்லை, அவங்க சொன்ன 700 கொடுப்போம். அவன் லாஸ்ட்டாக வந்து 100 ரூபா குறைச்சி கொடுத்தாங்க பற்றி அந்த 100 கொடுக்கலாம். அவங்க ரூம் வேற, நீங்கள் நேரில் போனால் 500 கொடுப்பாங்க அவங்க. அது விஷயம்னா பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டே அவங்களுக்கு. சரியா, பஸ் ஸ்டாண்ட்லாச்சும் அது பேர். அதெல்லாம் இந்த மாதிரி ரூம்லாம் நீட்டாக இருக்காது. தர ரூம் அதெல்லாம் இந்த டைல்ஸ் போட்டு அது மாதிரி நீட்டாக இருக்காது. பழைய பில்டிங். மக்களே, நான் இந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன், விஆர் ரெசிடென்சி. ஸோ இது வந்து சேஃப்டி கன்சர்னுக்காக நான் இந்த ரூம் புக் பண்ணேன். மேலே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்காங்க, அவங்களோட ரூம் தான் கீழே ஃபுல்லாகவே. ஸோ இங்கே சேஃப்டிக்காக தான் இந்த ரூம் நான் புக் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அப்போது வந்து 2 பேருக்கு வந்து 800 வாங்கினாங்க. ரூமோட கான்டாக்ட் நம்பர் நான் கீழே தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. மக்களே, நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கேன். அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆயில் மசாஜ். மக்களே, வடை செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, இட்லியும் நல்லா இருக்கு. ஹோட்டல் நேம் வந்து ஜம்பேரி, நோட் பண்ணி வச்சுங்க. ரூமில் தங்கியிருந்தப்ப அந்த பையன் தான் எங்களுக்கு இந்த கடையை ரெஃபர் பண்ணார், ஜம்பேரின்னு சொல்லி. டிஃபன் சாப்பிட்டோம். கம்பேரிட்டிவ்லி இங்கே இருக்கிறதுக்கு இந்த டிஃபன் வந்து நல்லா பெட்டராகவே இருந்தது. ப்ரைஸும் ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மக்களே, லாங் பைக் ரைடுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஆயில் பாத் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரிலாக்ஸிங் தான். பார்க்கலாம் கைஸ், இந்த பாறையெல்லாம் பார்த்து வாங்க, எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. சரிண்ணா, எங்கண்ணா நம்ம அண்ணன் தான் நம்மளை வந்து மசாஜ் பண்ண போகிறாரு. ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் வந்ததில் டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ பாடி ரிலாக்ஸேஷனுக்கு இவர் இந்த அண்ணன் பேர் வந்து ராஜா. அவரோட நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் கால் பண்ணலாம் அவருக்கு. ஓகே சார். மசாஜ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்னா, நான் உடம்புல இருக்கிற ஹீட்டு, பேக் பெயின், கால் வலி, கை வலி, உஷ்ணம் இது எல்லாமே போயிடணும். மசாஜ் பண்ணுறதுனால ரொம்ப கண்ணெரிச்சலாம் ரொம்ப குறையும். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதில்? நம்மளுக்கு ஒரு 20-25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேண்ணா. ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. நான் வரும்போது நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஐடி கார்டு காமிச்சிங்க. ஸோ இருக்குண்ணா, இங்கே நிறைய பேர் வந்து கார்டே இல்லாமல், நிறைய பேர் கார்டு இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாம் லோக்கல் ஆளுங்க தான். அவங்களுக்கும் இப்போ கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போனா நம்ம வந்து ட்ரைனிங் மூலியமா போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டோம். பராமரிப்புத்துறை தான் ட்ரைனிங் போயிருக்கிறோம். அந்த மசாஜ் யாரும் பண்ணுறதில்ல, பராமரிப்புத்துறை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேண்ணா, ஓகே. நான் மசாஜ் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. ஆனால் 800 மசாஜ் பண்ணுறவங்களுக்கு டைமிங் கிடையாது, நல்லா திருப்தியாக பண்ணி விட்றேன். மசாஜ் எப்படி என்ன பண்ணணுங்கிற முறையாக பண்ணி விட்றேன். பண்ணுறப்பட்டு திருப்தி இருந்தால் நீங்கள் ஏதோ 100-200 சேர்த்து தரது கூட வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா உங்களோட சாய்ஸ் அது. நான் பண்ண வேண்டியது பண்ணுறேன், நல்லா திருப்தியாக பண்ணி விட்றேன். ஒன்றும் ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? ஒன்றும் நீ நல்லா என்ன பண்ணி விட்றேன். ஒன்றும் மிச்சம் அப்படி மேலே தெரியுங்க.
சம்பளம் போட்டுருக்காங்க. கைக்கு தான் கொஞ்சம் கம்மியாக பண்ணி சார் தலைக்கு முன்னாடி நேரம் வைங்க. அப்படியே ஒன்றும் இல்லை புரியாது. என்னடா பண்ற அஜாஜி தல ஏண்டா பாதத்துக்கு பண்ற மசாஜ் வந்து அக்பஞ்சர். மசாஜுக்கு 400 ரூபா இருக்கு, 800 ரூபா இருக்கு. வீடியோவில் அக்கா பாப்பா வீடு நான் சொல்கிறேன். மசாஜ் 400 ரூபாமா. 400 சிம்பிள் மசாஜ் வந்து 400 ரூபாய் பண்ணுவோம். இது வந்து 800 மசாஜ். நல்லா பொறுமையாக நல்லா நீட்டாக உடம்புலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ். மினிமம் மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் ஆயிரும். படுங்க அப்படி படுங்க, தலைக்கு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. நல்லா குனிங்க. இங்க kiss me close your eyes. ஃப்ரெண்ட்ஸ் 800க்கு நான் கூட அண்ணன் வந்து டக்குன்னு முடிச்சிருவாருன்னு பார்த்தேன். மசாஜ் அண்ணன் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அடியில் ஒய்ஃப் கிட்ட கூட வாங்கியிருக்க மாட்டேன் அந்த மாதிரி அடி. சாப்பிட்ட 2 இட்லி வடலாம் வெளியே வந்துருச்சு. ஸோ இவர் நம்பர் நான் கமெண்ட் பாக்ஸில் தரேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இது டெஃபினட்டாக ஒர்த்து. மக்களே வெல்கம் பேக். நான் ஆயில் மசாஜ் முடிச்சுட்டு நான் இங்கே தான் வந்து குளித்தேன். இந்த இடம் வந்து நல்லா ஆழமாக இருந்தது. இங்கே குளிக்கும் போது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. மீதி எல்லா இடமும் வந்து கிராம்பாக இருக்குது. தண்ணியும் வந்து நல்லா பியூராக இருந்தது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஆயில் மசாஜ் பண்ணிட்டோடனே இங்கே ஃபிஷ் மசாஜும் நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. குளிக்கும் போது ஃபிஷ் வந்து நம்மளை கடிச்சிட்டே இருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு இப்போ நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் எங்கே போக போகிறேன்னா கோரக்கல் ரைடு தான். என்னை ஃபாலோ பண்ணுங்க, வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு பரிசலில் வந்து இங்கே இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து அங்கே போய் அங்கே ஒரு பரிசலில் போகணுமா. மக்களே இந்தியாவோட நயாகரான்னு வந்து சும்மா சொல்லல. வீடியோவில் பார்க்குறத விட வியூஸ் வந்து நல்லா ரியல் நேரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். வா கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து கோரக்கல் ரைடில் ஏறிட்டோம். பின்னாடி பேர் இல்லையே. நினைஞ்சிட்டனே. எனக்கு வேண்டாம்.
இல்லை வாங்கிட்டோம். வாட்டர் மெலன் கொடுங்கண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இல்லைண்ணா எப்போதும் வாட்ச் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? வாட்ச் கட்டிடலாம். கர்நாடகா தலைகீழாத்தான் குடிக்க போகிறேன். பார்த்துட்டு இருக்குது கர்நாடகாவுடைய பார்டர். இப்போ நமக்கு இந்த சைடு எப்படி ஒகேனக்கல் வந்து நம்ம பரிசல்லாம் வரமோ அதுக்கு கர்நாடகாவுக்கு அவங்க அந்த சைட்லேருந்து பரிசல் வருவாங்க. அங்கேருந்து வந்து இந்த தமிழ்நாட்டு பார்டரில் போயிட்டு அங்கே ஒகேனக்கல்ல இருக்க அந்த இதெல்லாம் போய் பார்த்துட்டு வரணும்னா அவங்க இப்படி தான் போய் ஆகணும். ஸோ நான் வந்து 500 எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இவங்க குளிக்கிறதுக்காக பரிசல் ஓட்டுறவங்க வந்து இந்த இடத்துக்கு எடுத்து வந்து விட்றாங்க. இங்கே தண்ணியும் சூப்பராக இருக்குது. ஆழம் பாருங்கள் நீங்களே, கரெக்டாக ஆழம் வந்து தொண்டை அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஆழம் வந்து இவ்வளோ ஆழம் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து குளிச்சுருந்தோம் இவ்வளோ நேரம். சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இதில் குளிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து இந்த வியூலாம் பேக் சைட்லாம் இந்த மலையெல்லாம் பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து சூப்பராக இருந்தது. செம ஒர்த்து இந்த பிளேஸு. இது ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் போயிடுறேன். ஸோ நீங்கள் ஒகேனக்கல் வந்தீங்கன்னா இதுதான் உண்மையிலேயே மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு. இந்த இடம் வந்து மிஸ் பண்ணாதீங்க யாருமே. போட்மேன் கிட்ட வந்து 500 பே பண்ணுன்னா அவங்க வந்து நம்மளை இந்த இடத்துல எடுத்து வந்து குளிக்கிறதுக்கு விடுவாங்க. ஸோ நீங்கள் அது போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கே வந்து ஃபிஷ்ஷு கடை, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அது போய் பரிசல்லையே வந்து அவங்களுமே வந்து நிறைய அவங்களே எடுத்து வந்து விற்கிறாங்க ஃப்ரூட்ஸ்லாம். ஸோ இந்த இடம் வந்து மிஸ் பண்ணிடாமல் வாங்க எப்போ வந்தாலும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்டர்னு சொன்னல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 150 வீடு கிட்ட இருக்கான். ஸோ அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி கூட இந்த இதுலேருந்து தான், இந்த தண்ணிலேருந்து தான் போகுது. ஸோ அவங்க மோட்டர் போட்டு அவங்க இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது இன்கேஸ் ஆஃப் ஏதாவது பர்ச்சேஸ்லாம் வேணும்னா அந்த பரிசல் தான் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டு. அது மூலிமா அவங்க போய் அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. காய்கறி பதார்த்தம், ஃபிஷ், இது எல்லாமே. ஸோ இவங்க வந்து தனி ஒரு ஐலாண்டில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து காவேரியில் வந்து தண்ணி திறந்து விடும்போது இந்த இடம் வந்து ரொம்ப தண்ணி அதிகமாக. ஸோ ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தண்ணி வந்து அதிகமாக இருக்குமா ஃப்ளோ. கர்நாடகா வந்து காவேரி வாட்டர் வந்து நம்மளுக்கு திறந்து விடுவாங்க. திறந்து விடும்போது அது வந்து இங்கேருந்து வந்து மேட்டூர் டேமுக்கு தான் போவோம். ஸோ அந்த டைம்லாம் இவங்க இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இவங்க அந்த சைடு கர்நாடகா சைடு யூஸ் பண்ணிப்பாங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாமே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியாவோட ஸ்பெஷல். ஸோ நான் கொஞ்ச நேரம் இங்கே நீச்சல் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலான் இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் ரியல் ரிவ்யூஸ். You ain't stopping me. Step aside, motherfucker. I said 23, going on a spree. You just set me free. VIP, walking easily. கோரக்கல் ரைடு ஓவர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். இந்த பிளேஸு ஸ்பெஷலாக இருந்தது ரொம்ப. ஆஃப்டர் அ லாங் பேக் நான் வந்து இங்கே ஸ்விம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அதுவும் பேக்ரவுண்ட் வியூ வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சேடான ஒரு ஈவெண்ட் நடந்துருச்சு. நான் போட்டிருந்த கண்ணாடி தண்ணியில் என் ஒய்ஃப் போட்டா. ரொம்ப நேரம் தேடினேன், கிடைக்கவே இல்லை. இந்த ட்ரிப்பை மறக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த கண்ணாடி அதுதான் தொலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
மீரான் மீரான் நான் வந்து கோரக்கல் ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து போட்மேன் ரெஃபர் பண்ண சினி ஃபால்ஸ் போனேன். சினி ஃபால்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வந்து இறங்கினவுடனே ஒகேனக்கல் இறங்கினவுடனே நான் என்ன நினச்சேன்னா உள்ளே நுழைஞ்சவுடனே ஒரு ஃபால்ஸ் இருந்தது, அதுதான் வந்து ஃபால்ஸ்ன்னு நினச்சேன். கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் இங்கே கோரக்கல் ரைடு முடிச்சுட்டு போட்மேன் வந்து சொன்னார் சினி ஃபால்ஸ் போங்க, அது நல்லாயிருக்கும். அப்படியே அங்கே சின்னதாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் மாதிரியும் இருந்தது, குளிக்க ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. ஸோ இப்போது நீங்கள் 2 ஃபால்ஸ் இல்லை ஒரு ஃபால்ஸில் தான் நான் குளிக்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சினி ஃபால்ஸ் ட்ரை பண்ணுங்கள், அது டெஃபினட்டாக ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு. மக்களே, நம்மளோட நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ. மார்னிங் நான் டிஃபன் சாப்பிட்ட கடையை தான் மறுபடியும் எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ லஞ்சு இன்னைக்கு அங்கே தான். தானா வரும் நீ கடி. ஆனால் வரல, சூடா இல்லையா? மக்களே, வீடியோவோட ஃபைனல் வேர்டிக்ட் வந்துட்டேன். ஃபைனல் வேர்டிக்டில் வந்து நான் பேட் என்னன்னு சொல்லிடுறேன். கிளீனினஸில் வந்து சீரியஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஒகேனக்கல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேஸ்ட்டும், கிளாத்ஸு, ஃபுட்டு வேஸ்ட், இது எல்லாமே அங்கே வந்து நிறைய பேர் போட்டுறாங்க. ஸோ வந்து அத்தாரிட்டிஸ் வந்து இதை கன்சர்னில் கொண்டு வந்து இதை சரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ் வந்து வேர்ல்டு பெஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். அதே மாதிரி நம்மளும் விசிட்டர்ஸ் நம்மளுமே வந்து போய் நிறைய பொருள்லாம் வந்து அங்கே போட்டு வந்துடுறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நேச்சர் வந்து நமக்கு நிறைய தருது. ஸோ நம்ம வந்து நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அந்த இடத்துல நான் போகும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த இடம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பை, எங்கே பார்த்தாலும் ஒரே வேஸ்ட்டெல்லாம் போட்டு நிறைய அந்த இடத்தையே ரொம்ப இது பண்ணி வச்சுருக்காங்க. அது வர்றவங்க தான் பண்ணுறாங்களா இல்லை அங்கே இருக்கவங்களா பண்ணுறாங்களான்ற சொல்கிற அளவுக்கு ஒரே இதுவாக இருக்குது. ஏன்னா நம்மளும் போகிறவங்க விசிட்டர்ஸ் நம்மளுமே வந்து இடத்த வந்து நீட்டாக வச்சுக்கிட்டோம். ஸோ நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து குட் என்னென்னா பியூட்டிஃபுல் வாட்டர் ஃபால்ஸ். கோரக்கல் வந்து யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தாங்க. இது எல்லாமே அங்கே வந்து குட்டு. இந்த இடம் வந்து ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஒர்த்து. யாருக்கு ஒர்த்துனா கண்டிப்பாக இந்த நேச்சருக்கும் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக ஒர்த்து. ஆனால் ஒரு க்ளீன் டூரிஸ்ட் பிளேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிஸப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக ஆவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹானஸ்டான ரிவ்யூக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை பாய்.